நிறுத்துங்க. டேய் டேய் அர்ஜுன் தம்பி அவளை விடுங்க. டேய் இவள எதுக்குடா போட்டோ எடுத்த? ரொமான்டிக் போஸ் சூப்பர் பாட்டி. என்னடா இவன் ஹிந்தில பேசுறான்? எனது இந்தியா. டேய் டேய் இங்க தான் இருக்க. தள்ளி போ. சாரி அர்ஜுன் சார். டேய் இருடா. இந்த தடிக்கு விழுந்த பொருளை யாரா இங்க வச்சது? டேய் வாடாங்க. எடுத்து போடு. மேடம் எடுத்து மேடம். ஆள பாரு. டேய் நீ எதுக்குடா இவங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்க? பாட்டி ஐயோ அங்க வரா பாரு கல்யாண பொண்ணு. அப்பா எவ்வளவு ஜம்முன்னு இருக்கா. வாடி அவளை எடுக்காம இந்த மூஞ்சி போய் எடுத்துட்டு இருக்க. நீ வாரா சத்தி வா. கல்யாண பொண்ணு அவங்க, நீ இவங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்க? டேய் அழகா ஏதோ பதல் போட்டோ எடுத்துடா. அதான்டா போட்டோகிராஃபி. பாட்டி என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஐயோ தேவதை மாதிரி இருக்கியே. இங்க வந்து நில்லு. இங்க வா. அர்ஜுன் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கே நீ. உங்க ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு அர்ஜுன். நீங்க போட்டோ எடுங்க. ஏய் நல்லா கையை இறுக்கமா கெட்டிமா புடிச்சுக்கோடி. வருங்கால பொண்டாட்டி நீ. வெக்கப்படாம நல்லா நெருக்கமா நில்லு. முகத்தை இப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோ. எங்கிட்ட இல்லடி அங்க. பாட்டி. அப்படிதான் எடுப்பா. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே? அவ குடுக்கறா, அவரு வாங்கிக்கிறாரு, இவன் எடுக்கறான். உனக்கு ஏன்டா அடி வயித்துல எரியுது? தம்பி வயசுல பெரியவனா 4 நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்காக தான் முதலாளி அம்மா இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க இனி அவ ஒரு கையில அப்படி பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில அப்படி துப்பாக்கி ஸ்டைல வச்சுக்கிட்டு போஸ் கொடுங்க. பத்திரிக்கையில முதல் பக்கத்துல அந்த போட்டோ பெருசா போட்டுருவோம். தம்பி என்ன ஜேம்ஸ் பாண்ட் படத்துல நடிக்க போறாரு. ஆஃப்டர் ஆல் கல்யாண போட்டோ ஷூட் தானே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வாய மூடு. இனியா நீ போஸ் கொடு. ஏ தம்பி போட்டோ எடுப்பா. நீ என்ன கீழே பாத்து நீங்க தள்ளுங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. மறைக்காதீங்க பாட்டி. சார் ஒரு நிமிஷம் வாங்கலாம். என்னப்பா சார் அந்த பாட்டி முதல்ல வெளில அனுப்புங்களேன். ஒரே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு சார். வேலையை பார்க்க விட மாட்டேங்குது. அப்படியா? ஆமா சார். இரு, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். பண்ணுங்க. இந்த கிழவி சும்மாவே இருக்க முடியுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒட்டிட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் கூட ஒட்டும். இரும்பே ஒட்டும் சார். விட்டா உங்க கையே ஒட்டிக்கும். காட்டு பாப்போம். பார்த்து யூஸ் பண்ணுங்க சார். கேமராமேன் தனியா இருக்கார்ல, போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. போறேன் சார். இப்ப இருக்கு உனக்கு. ஐயோ அர்ஜுன் தம்பி, அந்த கைய அப்படியே போட்டு அவ தலையில அவளை பிடிச்சிங்களா அந்த மாதிரி. என்ன உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. பாக்க எனக்கே ரொம்ப பாவமா தெரியுது. வாங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். உட்காந்து ஜூஸ் குடிக்கலாம் வாங்க. ஜூஸா? ஐயோ இப்பதான்டா உத்தமா நீ உருப்படியா வேலையே பார்க்க ஆரம்பிக்கிற. ஆமா என்ன ஜூஸ் சொல்லிருக்க? அது ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாம் சேர்ந்த கலவையா? ஆமா ஒரு புடி புடிச்சிரலாம். அது ஏதோ மாக்டைலோ காக்டைலோன்னு சொல்லுவாங்க. வாங்க வந்துட்டே இருக்கு. வாங்க சேர்ந்த மாதிரி அணைச்சு வாங்க உட்காருங்க. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? பாட்டி மேல இவ்வளவு கரிசனம்? அது பாவம், எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்களா, டயர்ட் ஆகும்ல, அதனாலதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு சேர போட்டு உட்கார சொல்றேன். ஆமா இதோ ஜூஸ் குடுக்கறேன்னு ஆர்டர் பண்ணிட்டேனே. நல்ல பெரிய கிளாஸ்ல போட்டு வா. பெரிய கிளாஸ்ல தான் எடுத்துட்டு வராங்க. நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். போ. வா மேடம் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஏய் என்னடி போஸ் குடுக்கற? நல்லா அப்படியே இறுக்கி அணைச்சு. என்னது இது விட மாட்டேங்குது.
அட. ஐயோ அச்சே, என்ன கருமம் இதுன்னு தெரியலையே, இப்படி ஒட்டிக்கிச்சு. என்னாச்சு, சேர் இப்படி ஒட்டிக்கிச்சே? என்ன பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னடா இருந்துச்சு இந்த சேர்ல? என்ன இருக்கா? என்னடா? ஏன் என்னாச்சு? உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலடா. சேர்ல உட்காரும்போது பார்த்து உட்கார வேண்டியதானே? டேய் டேய், என்னங்க புடிங்க, ஜூஸ் புடிங்க. டேய் கையில குடுறா, எட்டாதடா டேய். ஐயோ ஐயோ, ஜூஸ் போச்சே. டேய் மச்சி இங்க வாடா. என்னடா? அந்த பாட்டி உட்காந்துருக்கல சேர், ஆமா. அது எனக்கு வேணும், போய் வாங்கிட்டு வா. சரி. இது பாரா, சேர் எல்லாம் வரக்கூடாது, போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். பாட்டி, போட்டோகிராஃபர் சேர் கேக்குறாரு பாட்டி. டேய் போடாங்கட்டு, அங்க அவ்வளவு சேர் கிடக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சேர் தான் வேணுமா? போ, அது ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோ போ. அந்த சேர்ல வேணாம், இந்த சேர் தான் வேணும். டேய் எந்திரிச்சா உட்கார முடியலடா, உடம்பு கூடவே வருதுடா. உங்க உடம்பு உங்க கூட தான் பாட்டி வரும். காமெடி முகர கட்ட. டேய் அந்த கூடவே இல்லடா, நான் எந்திரிச்சா இந்த சேர் என் கூடவே வருதுடா. அதெல்லாம் வராது பாட்டி, கொடுங்க பாட்டி. டேய் டேய் இருங்க, நான் எடுக்கிறேன். ஏய் எந்திரிக்க முடியலடா, விட மாட்டேங்குதுடா. டேய் இந்த சேர் ஒட்டிருக்குடா, எடுடா இட. முடியலடா. ஐயோ, என்னால முடியல பாட்டி, சேர் வரமாட்டேங்குது பாட்டி. ஐயோ அதத்தாண்டா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். போடா 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 போடா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திரும்ப சேர் கேப்பேன். ஏய் கேப்ப. இதோ வரேன், போயிட்டு வரேன். போயிட்டு வருவேன் மோகர கட்ட. மேடம், உங்க ஃபேஸ் கொஞ்சம் வேர்த்திருக்கு, போய் டச் அப் பண்ணிட்டு வரீங்களா? வசு, அந்த கண்ணாடியும் டிஷ்யூவும் எடுத்து கொடு. கரெக்ட் அப்படி. வசு, எங்க வேடிக்கை பாக்குற? கண்ணாடியை பார்த்து படி. இந்தா போ. சார் கொஞ்சம் லிஃப்ட். சார், மேடம் தொல்லை கை போடுங்க. மேடம், காஸ்டியூம் கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வசு சொல்றாருல, வா வந்து ஹெல்ப் பண்ணு. கரெக்டா எடுத்து விடு வசு. சார் கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க சார். சார், மேடம் ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார சொல்லிடலாம். நீங்க அப்படியே பின்னாடி இந்த கை போட்ட மாதிரி ஒரு போஸ். டேய் மச்சி, ஸ்டூல் எடுத்து போடு. இருங்க. ஏய் வசு, போய் ஸ்டூல் எடுத்துட்டு வா போ. போடு. மேடம் உட்காருங்க. சார் அப்படியே தோல்ல கை போட்ட மாதிரி ஒரு போஸ். ஸ்மைல். சார் கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. சார் சார் கொஞ்சம் இங்க பாருங்க. அர்ஜுன் தம்பியோட அம்மா சுயநலத்துக்காக 2 பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. மேடம், அந்த ரோஸ் எடுத்து சார் கீழே கொடுங்க.
வசு நீ போய் ஓரமா நில்லு, நாங்க போட்டோ எடுக்கணும். சார் அவங்களுக்கு கொடுங்க சார். மேடம் கொஞ்சம் பின்னாடி போங்க. மேடம் வணக்கம். டேய் என்னப்பா ஆர்டர் பண்ணாமே கொண்டு வந்திருக்க? உத்தம போய் ஆர்டர் பண்ணானா? அது இல்ல மேடம், எங்க கம்பெனில யாரு அதிகமா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பாட்டு ராணின்ற பட்டமும் ஒரு பக்கெட் எறா பிரியாணியும் நாங்க கிஃப்டா குடுக்கறோம். ஆமா குடு 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 குடு. மேடம் கிஃப்ட் கொடுக்கணும்னு எவ்வளவு மரியாதையா கொடுக்கறேன், எந்திரிச்சு நின்னு வாங்க மாட்டீங்களா? டேய் gift தானே கொடுக்க வந்தேன். நான் உட்கார்ந்து வாங்கினா என்ன, படுத்து வாங்கினா என்ன, நின்னுட்டு வாங்கினா என்ன? கொடுத்துட்டு போடா. குடுறா குடுறா இந்தாங்க. குடுறா குடு குடுன்ற. டேய் குடுறா. உங்களுக்கு எல்லாம் பிரியாணி கிடையாது, இத வேற யாருக்காவது கொடுத்துறேன். டேய் வரட்டா? டேய் 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 ஐயோ டேய் டேய் ஓடாதடா ஓடாதடா, இருடா நான் வரேன்டா இருடா. ஐயோ இது வேற. டேய் டேய் நில்லுடா நில்லுடா. என்னடா இது? ஐயோ இந்த சேரோட நான் எங்கேயும் போக முடியாது, ரொம்ப கேவலமா பேசுவானுங்களே. வசு என்னம்மா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு மேடம். ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? ஆமா மேடம். சரிம்மா நீ கூட இருந்து பாத்துக்க. உங்க டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் வரல சார். நான் செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும், சென்ட் பண்ணிடுங்க. ஓகே. வசு வசு வந்து சாப்பிடுமா, நேரம் ஆகுது. இருமா, அர்ஜுன் சார் கல்யாணத்துக்கு கேட்டரிங் அட்வான்ஸ் கொடுத்தேன். அதுக்கு அவங்க கிட்ட இருந்து இன்னும் பில் வரல. ஒரு மெயில் அனுப்புறேன்னு சொன்னாங்க, வந்துச்சான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏங்க நம்ம வசுக்கு மாப்பிள்ளை பார்த்தா என்ன? இப்பதான் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் துளசி. எனக்கும் அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுதுங்க. காலத்துல நாமளும் நம்ம கடமையை முடிச்சிடலாங்க. என்ன சொல்றீங்க? அம்மா எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? ஏய் வசு, உனக்கு கல்யாண வயசு ஆகலையா என்ன? இன்னைக்கு நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் என் கண்ணால பார்த்தேன். மனசாட்சி இல்லாம அந்த இனியா உன்னை எடுபடி வேலை பார்க்க சொல்றா. நீயும் முகம் சொல்லிக்காம அவ சொன்னதையெல்லாம் செய்யற. பெத்த என் வயிறு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? அதை விடுமா, என் மேல ஒரு பழி சுமத்திருக்காங்க. அது இல்லன்னு நான் நிரூபிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ மனசு கேட்கல வசு. ஏங்க நாம மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா பார்க்கலாம். இப்போல இருந்து பார்த்தா தானே நல்ல இடமா அமையும். வசு நீ என்னமா சொல்ற? இல்லப்பா, நான் மேடத்துக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்தை நான் நல்லபடியா முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் வேணா கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிக்கலாம். வசு இங்க பாரு, அர்ஜுன் தம்பி வீட்ல எல்லாரும் சுயநலமா இருக்காங்க. யாருக்கும் மத்தவங்களோட கஷ்டம் புரியவே இல்ல. அந்த அம்மாக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. எல்லாத்துக்கும் உன் உதவியை எதிர்பார்க்கிற அவங்களுக்கு உன்னை மருமகளை ஏத்துக்க மட்டும் முடியல. ஹாட் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு பிக் பாக்கெட்டை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஹாட் ஃப்ரெண்ட்னு நிரூபிக்க கிடைச்ச சான்ஸ் எல்லாம் நீ கோட்டை விட்டுட்ட. இப்ப எந்த ஆதாரமும் இல்லாம நிக்கிற. ஒரு பொண்ணு பெத்தவங்களால எவ்வளவு சோதனை தான் அனுபவிக்க முடியும்? நீயே சொல்லு வசு. காலகாலத்துல உன்னை ஒருத்தன் கையில ஒப்படைக்கணுமா? அப்பதாம்மா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும்.
அம்மா சொல்றது கரெக்ட் வசு. இது வரைக்கும் நாங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் அசைஞ்சு கொடுத்தோம். நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டோம். அதுக்கு காரணம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ தான் ரியல் ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது அர்ஜுனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் புரியுங்கிற நம்பிக்கையில தான் இருந்தோம். இப்ப பார் வசு, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இன்னும் நாங்க ஏன் வெயிட் பண்ணணும்? ஆமாமா வசு, இங்க நடக்கிறதையெல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவங்க வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாம இங்க இருந்துட்டு இருக்கிறதும் நீ அர்ஜுன் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றதும் உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல வசு. பாரு வசு, உன்னோட சந்தோஷத்துக்காக நாங்க இது வரைக்கும் நிறைய இழந்திருக்கோம். இப்ப எங்க சந்தோஷத்துக்காக நீ ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க கூடாது? அம்மா அது ப்ளீஸ் வசு, பாவம் உங்க அம்மா உன்னை நினைச்சு நினைச்சு ராத்திரி பூரா தூங்காம மாஞ்சு போறான். எங்களுக்காக நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிதான் ஆகணும். ப்ளீஸ் வசு, சொல்லு வசு. சரிப்பா. எங்க வசுவோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நாளைக்கு நாம ஜோசியரை பாத்துருவோம். சரிம்மா, பாத்திரலாமா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இதோ பாருங்கம்மா, நான் சொல்றதை கேட்டு நீங்க 2 பேரும் பதட்டப்பட வேணாம். இந்த ஜாதகக்கார பொண்ணுக்கு 2வது தாலி ஏறக்கூடிய ராசி இருக்குமா. என்ன சாமி சொல்றீங்க? சாமி, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. அம்மா பயப்படாதீங்கம்மா, பதட்டப்படாதீங்க. நான் இப்படி சொல்றதுக்கு துர்சம்பவம் கூட நடக்குமா. அதுக்காக முதல் தாலி நிலைக்காதுன்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. ஒன்னும் புரியலையே சாமி. உங்க பொண்ணுக்கு சிம்ம ராசி, மகம் நட்சத்திர, கிரகாஸ்திர பலன்படி லக்கணத்துல செவ்வாய் 7ல அமர்ந்திருக்காரு. அவர் அங்க இருந்து குடும்பஸ்தானமான 2வது இடத்த பாக்குறாரு. அதனால முதல் தாலி நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் தான். அதே நேரம் லக்கணம் வலுவா இருக்கிறதுனால 2வது தாலி நிலைக்குமா. ஆனா பொது பலன் இது அருமையான ஜாதகமா. 10 பேருக்கு நடுவுல பளிச்சுன்னு தெரிவாங்க. நல்ல நிர்வாகின்னு கூட பேர் எடுப்பாங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிப்பாங்க. அப்பப்ப கஷ்டங்கள் வந்து விலகுமா. அது நிழல் வரத்துக்கு முன்னாடி வெயில் அடிக்கிற மாதிரி தான். மத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா, தியாகம் கூட பண்ணுவாங்கம்மா. ஆனா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கவே கிடைக்காதுமா. இப்ப இருக்கிற கிரகாச்சார நிலைப்படி கொலைப்பலி கூட விழ வாய்ப்புண்டுமா. ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அப்புறம் சாமி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா 2 தாலின்னு சொல்லிட்டீங்களே, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட்டம் அதை தானமா சொல்லுது. கட்டப்படிதானே விதியும்.